2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குழுவின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். 2026 பேரவை தேர்தலை எதிர்கொள்வது, கட்சியில் அமைப்பு ரீதியாக சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன விதமான ஆலோசனைகள் குறித்து விவாதிப்பார் என்று கூறப்படுகிறது? விவரங்கள். 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கும் கட்சி அமைப்பு ரீதியாக சீரமைப்புகளை மேற்கொள்வதற்காக 5 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவோட முதல் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த குழுவுடனான ஒரு ஆலோசனையில் அண்ணா அறிவாலயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தற்போது திமுகவினுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, அமைச்சர் ஏவாவேலு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதோடு கட்சியையும் அமைப்பு ரீதியாக சீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இதற்காக 5 பேர் அடங்கிய ஒரு குழுவையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவுடைய ஆலோசனை கூட்டம் என்பது முதல் முறையாக நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்பு பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருந்தது. மேலும் அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை எவ்வாறு செய்யலாம் என்பது குறித்ததற்கான ஒரு ஆலோசனையை தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 நமதே என்ற முழக்கத்தோடு கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்தித்த நிலையில் மக்கள் அபாரமான ஒரு வெற்றி அளித்திருந்தார்கள். இதே போன்ற ஒரு வெற்றியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அமைப்பு ரீதியாகவும் வலுப்பெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் தற்போது ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.